நண்பர்களே, மறுபடியும் நண்பன் தோழன் ஆண்டனி 5ஆம் பகுதிக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். வாங்க நாம் வீடியோக்குள்ளே போகலாம். அவர் கர்ப்பம் தரித்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். நம்ம அதை பார்த்துக்கிட்டோம். வானில் வேறொரு அடையாளம் தோன்றி இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதுக்கும் காரணம் இருக்கு. 7 தலைன்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஒரு சின்ன குட்டி வரலாறு, உரோமை வரலாறு ஒண்ணு இருக்கு. 7 தலைன்னு சும்மா எழுதல யோவான் அவர் காட்சியில கண்டபொழுது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலையில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களில் 3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண். இப்ப கேள்வி என்னன்னா, பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண். இப்ப நீங்க அந்த பெண்ணை திருச்சபைன்னு சொன்னீங்கன்னா, திருச்சபை பேறுகால வேதனையில் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, தெரியல எனக்கு. ஒரு நிமிஷம். இப்ப கேள்வி வாழும் எக்ஸ்பிளைன் பண்ண, அதை எக்ஸ்பிளைன் பண்ணல. 3வது வசனம், அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளும் உடைய சிவப்பான ஒரு பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. புரியுதுங்களா? இது டோட்டலா இது பெரிய விளக்கம். இது சிம்பிளா சொல்ல போனா, ஒரு வலு சர்ப்பத்துக்கு 7 தலை இருக்கு. அப்படி அது ரோம். நல்லா புரிஞ்சுக்கணும். அது யார்? ரோம். அவ்வளோ தெரிஞ்சா போதும். நீங்க மிச்சம் எல்லாம் அதுக்கு அதனுடைய ப்ரோபஸி, அதனுடைய கான்ஸ்டிடியூன்சி எல்லாம் வேற. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ அது என்னன்னா, அப்புறம் 17ஆம் அதிகாரத்தில் வரும்போது அது விஷயம் அதே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதை இப்போ அதெல்லாம் விஷயம். இப்போ நம்ம மாதா தான் விஷயம். அப்போ அந்த பாம்பினுடைய 7 தலை ரோம்னு மட்டும் புரிஞ்சுக்கிட்டு விட்டுருவோம். இப்போ 4 அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளில் பூமியில் விழத்தள்ளிற்று. அந்த வலு சர்ப்பத்தினுடைய வால் நல்லா புரிஞ்சுக்கணும். வலு சர்ப்பம் என்னன்னு தெரிஞ்சிடுச்சு உங்களுக்கு இல்லையா? அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது வேற டாபிக். அது எனக்கு வந்து பேச தெரியாமல் இல்லை. பேசியாச்சுன்னா இது 24 மணி நேரம் ஆகிடும் இந்த காணொலி. அப்போது இப்போ நம்ம வால் எடுப்போம். வலு சர்ப்பத்தினுடைய வால் வானத்தில் நட்சத்திரங்களில் 1/3 பங்கு. இப்போ நட்சத்திரம்னா நம்ம பார்த்தோம், அநேகர் நீதியின் பாதையில் நடத்துகிறவர்கள். ஓகே, இப்போ வால் என்றால் என்ன? எசையா புத்தகம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். மூப்பனும் கணம் பொருந்தனவனுமே தலை, பொலிபோதகம் பண்ணுகின்ற தீர்க்கதரிசியே வால். பிரியமானவர்களே, வால் என்றால் என்ன? பொய்போதகம் பண்ணுகின்ற கள்ள தீர்க்கதரிசியே வால். இப்ப தலை வால் இருக்கு. தலை என்றால் என்ன புரியுதா உங்களுக்கு? மூப்பன் அந்த வார்த்தை எடுக்கணும். எல்லாரையும் பெரியவன் அர்த்தம். மூப்பன் கணம் பொருந்தியவன், ரொம்ப உலகமே கைக்குள்ள இருக்கிறவன். விசுவாச ஆவிக்குரிய உலகத்தில் சொல்கிறேன். மற்ற உலகத்தில் அமெரிக்கா, ரஷ்யன் இருக்குது. பட் ஆவிக்குரிய உலகத்தில் சொல்கிறேன். இப்போ கணமும் இருக்குது, மூப்பனாக இருக்கிறான். அதுதான் தலை. புரியுதுங்களா? ஆனால் அவனுடைய வால் எப்பேற்பட்டதாம்? யாரது? இந்த கனமுள்ள தலையினுடைய வால் எப்பேற்பட்டதாம்? கள்ளபோதகம் செய்வதாம் வால். அப்போ இந்த வாலினால ஆகாயத்தில் நட்சத்திரங்களில், அதாவது அநேகரை நல்ல போதை நடத்துறவங்க எல்லாம் பொய் போதகம் பண்ணி ஏமாத்தி தள்ளி போடுவானாம். இதான் அதுக்கு அர்த்தம். புரியுதுங்களா? மார்ஷல் அண்ட் அருள்மணி அண்ட் ஆல் கத்தோலிக்க சகோதரர்களே, இதாங்க விளக்கம். சொல்லட்டுமே? சரியா? சரி. அப்புறம் என்ன நடந்தது? தள்ளிற்று. அந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சிக்கும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்போ பிரசவ காலம் நேரிட்டு அந்த ஃபைனல் டெலிவரிக்கு வருகிறது. அதுக்கப்புறம் இன்னொரு பிரசவம் நடக்க போறது இல்லை. தி லாஸ்ட் அந்த மூமெண்ட்டுக்கு வருகிறது. இப்போ அவருடைய விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு கண்டினியூ பண்றேன். சரியா? புரியுதுங்களா? இப்போ கேள்வி என்னன்னா, பேறுகாலம் இருந்த அந்த பெண், பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண். இப்ப கேள்வி என்னன்னா, பேறுகால வேதனையில் இருந்த அப்பெண். இப்ப நீங்க அந்த பெண்ணை திருச்சபைன்னு சொன்னீங்கன்னா, திருச்சபை பேறுகால வேதனையில் இருந்ததுன்னு சொல்ல வரீங்களான்னு கேட்கிறேன். இல்ல, ஆமாம். இல்லைன்றதுல ஆமாம். திருச்சபை இப்ப நான் படிச்ச வசனங்கள் இருக்கு இல்லையா? கலாத்தியர் 4:19, 1 கொரிந்தியர் 5:4-15 எல்லாம் திருச்சபை பிரசவ வேதனைப்படுகின்ற காலங்கள் தான். ஆனால் ஃபைனல் டெலிவரி நடக்க போகிறது. அந்தி கிறிஸ்துவனுடைய காலத்தில் சபையை அழிக்க பார்க்கிறான். புரிதல்? சபையை அழிக்க பார்க்கிறான். அதான் அந்த விஷயம். இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? அது பெண். ஆமா, திருச்சபையின் தாய் அன்னை மரியாள்னு நாங்க சொல்றோம். ஏன் திருச்சபையின் தாய் அன்னை மரியாள்? திருச்சபை தான் இயேசு. ஆனாலும் திருவெளிப்பாடு நூல்ல அன்னை மரியாளை குறித்து எழுதப்பட்ட வார்த்தையில இது யாரை குறிக்கிறதாகவும் இருக்கிறது? புதிய திருச்சபையை குறிக்கிறதாக இருக்கிறது. புதிய இஸ்ரேலை குறிப்பதாகவும் இருக்கிறது.
ஏன் புதிய இஸ்ரேல்? ஏன் புதிய இஸ்ரேல்? ஏனென்றால் அந்த காலத்துல 12 குலங்களை கொண்டவர்கள் தான் அந்த இஸ்ரேல் குலம்னு சொன்னாங்க இல்லையா? அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா யூத இஸ்ரேல் நாட்டிலிருந்து அவர்கள் அனைவரும் அடித்து விரட்டப்படுகிறார்கள். இஸ்ரேல் நாட்டுல 12 குலங்களுமே இல்லை, எல்லாம் வெளில போயிட்டாங்க. அதனாலதான் இயேசு வந்த பொழுது இயேசு என்ன பண்றாருன்னா 12 சீடர்களை தேர்ந்தெடுக்கிறார். அந்த 12 சீடர்கள் யாரை குறிக்கிறதுனா புதிய இஸ்ரேலை குறிக்கிறது. அந்த புதிய இஸ்ரேலை குறிக்கும் விதமாகத்தான் 12 நட்சத்திரங்கள் இல்லைங்களா? பாத்தீங்களா இப்படி கொண்டு போயிட்ட புதிய இஸ்ரேலாம் அது. அதான் 12 நட்சத்திரங்களாம். எங்க இருந்து அங்க போயிட்டாங்க பாருங்க. நம்ம வசனத்துல அந்த விஷயத்தை புட்டு வைக்கிறோம். புதிய இஸ்ரேல், புதிய இஸ்ரேல் எப்படின்னு சொல்ற? இப்போ பாருங்க, அதற்கு நம்ம என்ன சொல்றோம்? நாம் தான் வந்து புதிய இஸ்ரேல். எப்படி? கலாத்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 28, 29 இப்படி இருக்க, யார் யார் அவரில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் வித்தியாசம் இல்லை, அத்தனை பேரும் அப்ராமுடைய சந்ததியாகும்படிக்கு அதிகாரம் பெற்றவர்கள். இதுதான் புதிய இஸ்ரேல், இதுதான் புதிய ஏற்பாட்டின் சபை. புரிஞ்சுதா உங்களுக்கு கத்தோலிக்க சகோதரர்களே? கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 28, 29. அதனால்தான் யோவான் அதிகாரம் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் இருக்கு. அவரில் நம்பிக்கையுள்ளவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் தேவனுடைய மக்களாகும்படி பிள்ளைகளாகும்படி அதிகாரம் பெற்றார்கள். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேல் மக்களும் தேவனுடைய பிள்ளைகள், புதிய ஏற்பாட்டில் அத்தனை பேரும் யாரா இருந்தாலும். இதுதான் புதிய சபை, இதுதான் புதிய இஸ்ரேல். இல்லாத நெத்தனியாகு ஆளுகின்ற அந்த இஸ்ரேலை பத்தி எல்லாம் அங்க சொல்லப்படுகிறது. பெண், ஆமா, திருச்சபையின் தாய் அன்னை மரியாள்னு நாங்க சொல்றோம். பெண், ஆமா, திருச்சபையின் தாய் அன்னை மரியாள் என்று சொல்லப்படுகிறோமா? எப்படி சொல்றீங்க திருச்சபையின் தாய்? இந்த ஸ்திரீய திருச்சபையின் தாய் பாருங்க எப்படி புரட்டுறாருன்னு பாருங்க. இதுதான் பொய் போதகம் வால். ஏன் திருச்சபையின் தாய் அன்னை மரியாள்? திருச்சபை தான் இயேசு. திருச்சபை தான் இயேசு. திருச்சபை தான் இயேசு அல்ல. இயேசுனுடைய சரீரம் தான் திருச்சபை. சரீரம் நல்லா புரிஞ்சுக்கணும். அப்படி புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொன்னா இயேசுதான் திருச்சபை அப்படின்னு சொன்னா ஓகே. ஆனால் அது இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தால் தலை தேவனும் சரீரம் திருச்சபையும் தான். இதனுடைய விளக்கம் எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்துல கடைசியில பவுல் சொல்லுகிறார், கணவன் தலையும் மனைவி சரீரமும், சபை சரீரமும், கிறிஸ்து தலையும். புரிஞ்சுதா உங்களுக்கு? சரீரம் தான் சபை, கிறிஸ்து தலையும். இது பெரிய ரகசியம், இது இப்பொழுது விளக்க முடியாதுன்னு பவுல் சொல்றார். சிம்பிளா சொல்றாங்க, கிறிஸ்து தான் சபை, சபையினுடைய தலைதான் கிறிஸ்து, சரீரம் தான் சபை. அப்படிதான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது இப்ப வழிக்கு வந்துட்டீங்களா? இப்ப நீ அதான் சொன்ன, சிலர் அவங்க அப்படியே ஒத்துக்கிட்டு அப்படியே டச் பண்ணிட்டு போயிடுவாங்க. இப்ப அந்த மாதிரி இருந்தால் அப்ப தாய், சபையுடைய தாய் யாரு? மேரியா? சபையினுடைய தாய் என்ற ஒண்ணு கிடையாது. சபைதான் அந்த சரீரம், சபைதான் பிரசவ வேதனைப்படுகிறது அந்த ஸ்திரீயாக. சபைக்கு தாயின் இல்லை, சபைக்கு தகப்பன் இல்லை, சபை சரீரமும் தலை கிறிஸ்துவும். அப்ப தேவனுக்கு தாய் இல்லை, தேவன் ஆதியில இருக்கிறார். சங்கீதம் 90 படிச்சீங்கன்னா, தேவனே நீ அனாதியா இருக்கிறாய். வானங்களும், சங்கீதம் 90 வந்து மோசே எழுதப்பட்ட சங்கீதம், மோசேனால் எழுதப்பட்ட சங்கீதம். அப்ப 1, 2, 3 வசனங்கள் படிக்கும்போது, தேவனே நீ அனாதியா இருக்கிறாய், உலகமும் அதில் உள்ளவைகளும் சிருஷ்டிக்கப்படும் முன்னே நீ இருக்கிறாய். அந்த தேவன் தான் இயேசுவாக பூமியில் வந்தார். அந்த தேவனுடைய சரீரம் தான் சபை. இயேசு தலைதான் கிறிஸ்து. அனாதி காலங்க இருக்கு, அவருக்கு தாய் கிடையாது. பூமியில் வருகிறதற்கு ஒரு ஸ்திரீ வேண்டியதாக இருந்தது, அதனாலதான் மேரி. இந்த உதாரணம் விளக்கும்படிக்கு தான் மேரி இகழப்படுத்தும்படிக்கு அல்ல, இதை இப்படி விளக்கும்படிக்கு தான் முட்டைக்குள் எப்படி இருக்கு நாங்கள் உடைக்கிறோம், ஆட்மல் செய்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் முட்டை என்ன பண்ணுறோம்? ஒரு சாக்லேட் கொண்டு வரும்போது சாக்லேட்டை சுற்றி கவர் இருக்கு இல்லையா? சாக்லேட் சாப்பிட்டு அந்த கவர் என்ன பண்ணுறோம்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்களே தவிர மேரியை இகழும்படிக்கல்ல. மேரிக்கு வேண்டிய எல்லா கனமும் எல்லா மரியாதை நாங்கள் செலுத்துகிறோம். ஆனால் வணங்குறதும் இல்லை, மேரிக்கு போற்றுவதும் இல்லை, மேரியிடத்தில் ஜபிக்கிறதும் இல்லை. மேரிக்கு அந்த ஜபம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அதிகாரமும் இயேசு கிறிஸ்து கொடுக்கவும் இல்லை. இப்ப பார்ப்போம் அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். திருச்சபை தான் இயேசு. அப்ப இயேசுவின் தாய் யாரு? அன்னை மரியாள். அப்ப திருச்சபையின் தாயும் அன்னை மரியாள் தான். எப்படி நீங்க அதை உரிமையா சொல்றீங்க? அப்படி சொல்ல முடியுமா? சொல்லலான்னு திருவெளிப்பாடு 12ஆவது அதிகாரத்துல போட்டிருக்கு. நான் வாசிச்சு காட்டுறேன், வாசிங்க. பேறுகால வேதனையில் இருந்த பெண்
பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோள் கொண்டு நடத்தவிருந்த ஒரு ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அதாவது பேறு காலமுற்று அந்த பெண் தான் பெற்றெடுக்கிறாங்க ஒரு ஆண் குழந்தைய. திருச்சபை பெற்றெடுக்குதுன்னு சொல்லிடுவீங்களா அப்ப நீங்க? பாத்தீங்களா கேள்வி கேட்டது? திருச்சபை பெற்றிருக்குன்னு சொல்லுவீங்களா நீங்க? படு முட்டாள்களா நீங்க! உலகத்தின்படி டிகிரி இருக்கலாம் தலையில, ஆனா வசனத்தின்படி யூ ஆர் ஜீரோ, சப் ஜீரோ. திருச்சபை பெற்றெடுக்கிறதான கலாத்தியர்லையும் கொரிந்தியர்லையும் படிச்சோம். திருப்பி திருப்பி சொல்றேன். அப்ப ஸ்திரீ பெற்றெடுத்தால் சொல்றது மேரியாக இருக்குமானால் மாட்ட போறாங்க பார். அந்த பிள்ளை இயேசுவாக இருக்குமானால் மாட்ட போறாங்க பார். ஆண் பிள்ளை என்று சொல்லி இருக்கிறது. இப்போ அதற்கு ஒரு வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லி இருக்கு? 1260 நாள் போஷிக்கும்படிக்கு. சரி அந்த விஷயத்துக்கு வருகிறேன். அப்ப அன்னை மரியாளையும் குறிக்கிறது, புதிய இஸ்ரேலையும் குறிக்கிறது. சரிங்களா? வாசிங்க. அன்னை மரியாதை குறிக்கிறது, புதிய இஸ்ரேலும் குறிக்கிறது. சரியா? வாசிங்க 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 வாசிங்க. அக்குழந்தையோ கடவுளிடம் அவருடைய அரியணை இருந்த இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. சோ குழந்தை விண்ணகத்துக்கு போய், ஏன்னா குழந்தை ஒண்ணும் பண்ண முடியாது பிசாசால, ஏன்னா ஆண்டவர் கடவுள். அப்போ குழந்தை எப்பங்க விண்ணகத்துக்கு போச்சு? ஹலோ ஹலோ புனித அருவாளியான ஃபாதர் அருள்மணி அவர்களே, இயேசுவை மேரி பெற்ற உடனே இயேசு எப்படிங்க பரலோகத்துக்கு போச்சு? அதுக்கப்புறம் மரியாதைக்கு என்ன ஆச்சு? அப்பெண் பாலை நிலத்துக்கு ஓடி போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஒரு இடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். இந்த எண்ணிக்கைக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. அந்த எண்ணிக்கைக்கு விளக்கம் சொல்லணும். சொல்ல ஏன் சொல்லாம இருக்கிற? 1260 நாள் என்பது எத்தனை வருஷம்? 42 மாசம். எத்தனை மாசம்? 42 மாசம். வருஷத்துல சொன்னா 3.5 வருஷம். 3.5 வருஷம் அந்த இயேசு பெற்ற உடனே மேரி ஓடி போயிட்டா காட்டுக்கு. இயேசு 3.5 வருஷம் அப்படியே பரலோகத்துல போய் உட்காந்துட்டார் குழந்தையா. வெக்கல இந்த விளக்கத்தை சொல்றதுக்கு. அது மேரின்னு சபை 3.5 வருஷம் அந்தி கிறிஸ்துவனுடைய கண்ணில் படாமல் காட்டுக்குள் போகிறது. அங்கு தேவன் அந்த சபைக்கு வேண்டிய போஷகம் கொடுக்கிறது, போஷிக்கிறார். அப்ப அந்த ஆண் பிள்ளை யாரு? ஆண் பிள்ளை இந்த சபையினால் பெற்றெடுக்கப்பட்ட விசுவாசிகள். இயேசு கிறிஸ்து ரகசியமாக வருகும் பொழுது கிழக்கிலிருந்து மேற்குக்கு மின்னல் ஒலிக்கிறது போல நான் வருவேன். அப்பொழுது என்ன நடக்கும்? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 52வது வசனத்துல பவுல் சொல்லுகிறார். 51, 52ல இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். ஒரு இமைப்பொழுதில் நாம் மறுரூபமாக்கப்படுவோம். இந்த மாம்ச சரீரம் ஆவிக்குரிய சரீரமாக மறுரூபமாக்கப்படும். கிறிஸ்து வருகின்ற நேரத்தில் நாம் அவருடன் எடுத்துக்கொள்ளப்படுவோம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனத்தை படிக்கும்போது அங்க இருக்கு, கிறிஸ்து எக்கால துணியுடன் தூதலுடன் வரும்பொழுது முன்னே கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களும் உயிரோடு இருக்கிற நாமும். கிறிஸ்து வருகின்ற நேரத்தில் யார் உயிரோடு இருக்கோ அதுதான் சபை பெறுகின்ற அந்த ஃபைனல் டெலிவரி. அதுக்கப்புறம் சபை ஓடி போகுது. அந்த ஆண் பிள்ளை என்ற சபை விசுவாசிகள் என்ன ஆகுது? எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அந்த விசுவாசிகள் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகத்துல பெரிய உபதிரவம் நடக்குது. இல்லைன்னா அது மேரியாக இருக்குமானால், அந்த பிள்ளை கிறிஸ்துவாக இருக்குமானால், எப்போ மேரி காட்டுக்குள் ஓடி போச்சு? 1660 நாள் அங்க எங்க இருந்தது? யோசேப்பு எங்க இருந்தாரு? அப்புறம் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளையாக பெற்ற உடனே பரலோகத்துல எப்போ போயிட்டாரு? 3.5 வருஷம். 1660 நாள். அது விளக்கணும். இந்த எண்ணிக்கைக்கெல்லாம் விளக்கம் சொல்லணும், அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நான் விளக்குறேன், உனக்கு நேரம் தெரியாது, நீ விளக்கவே மாட்ட, உனக்கு அதை பத்தி தெரியாது. 1260 நாள் அதை விட்டுருங்க. ஆனால் பெண்ணு ஓடி போயிட்டாங்க, முடியல. நீங்க எடுங்களேன், கடைசிதான் முக்கியமான விஷயமே இருக்கு. பின்னர் விண்ணகத்தில் போர் மூண்டது. மிக்கேலும் அவருடைய தூதர்களும் அரக்கப்பாம்போடு போர் தொடுத்தார்கள். சரி. அரக்கப்பாம்பும் அதன் தூதர்களும் அவர்களை எதிர்த்து போரிட்டார்கள். சரி. அரக்கப்பாம்பு தோல்வியுற்றது. விண்ணகத்தில் அதற்கும் அதன் தூதர்களுக்கும் இடமே இல்லாமல் போயிற்று. அப்பெரிய அரக்கப்பாம்பு வெளியே தள்ளப்பட்டது. இதெல்லாம் யாரு விளக்குறது? சரின்னு சொன்ன உட்கார்ந்த போதும் இதெல்லாம் விளக்கணும் இல்ல. அப்ப சொல்லுங்க, அது மேரிய பத்தி விஷயம் இல்ல. ஓகே, நானும் விளக்கல, அதெல்லாம் விளக்கலாம், அதுக்கெல்லாம் நேரம் பத்தாது. நம்ம மேரிய பத்தி தானே பாக்குறோம். பெண்ணிட்ட போய் சண்டை போட போச்சலாம் வாசிக்கலையா? எங்க போயிடுச்சுங்களா? தன் மண்ணுக்கு தள்ளப்பட்டதை கண்ட அரக்கப்பாம்பு ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அப்பெண்ணை துரத்தி சென்றது. ஆண் குழந்தையை பெற்றெடுத்த அந்த பெண்ணை துரத்தி சென்றது. ஆண் குழந்தையை திருச்சபை பெற்றெடுத்துச்சா அன்னை மரியாள் பெற்றெடுத்தாங்களா? அன்னை மரியாள் தான். சோ அன்னை மரியாளை 2 விதமா நீங்க பார்க்கணும். இங்க அன்னை மரியாளாகவும் அவங்க சித்தரிக்கிறாரு யோவான், அன்னை மரியாளை திருச்சபையின் தாயாக.
ஏன்னா அதுல போட்டிருக்கு திருச்சபையின் தாயாகவும் அதுல சித்தரிக்கிறாங்க. சோ புதிய திருச்சபை, அன்னை மரியாள் ரெண்டுமே தான். பாத்தீங்களா, ஆண் பிள்ளையே திருச்சபை பெற்றெடுத்தது ஸ்ரீ மரியாள் பெற்றெடுத்ததா? எங்க போய் என்ன சொல்லி அழுகிறதா சிரிக்கிறதா? இந்த படு முட்டாள்களை தான் சபையை நடத்துறாங்க. அப்போ எப்பங்க மேரி எப்பங்க காட்டுக்குள் ஓடி போச்சு? எப்போ இந்த சர்ப்பம் மேரியை முழுங்க போயிடுச்சு? அதுக்கு விளக்கம் வைங்க. ஒரு ஃபாதர் முட்டா பசுக உக்காந்து வாய் கூசாம தேவ பயம் இல்லாமல் பொய்ய பெரட்டுறாங்க. அப்படியே புரியுதுங்களா? அன்னை மரியாதை முழுங்கிறதுக்கு போச்சான். எப்போங்க இது சபை முழுங்க போச்சா? ஆமாம், சபையை முழுங்க போகுது. என்ன அர்த்தம்? சபையை அழிக்கும்படிக்கு. சர்ப்பம் முழுங்க எதுக்கு? உயிரோடு இருக்கிறது அழிக்கும்படிக்கு. ஆமாம், மகோபத்ரவ காலம், ஹை ட்ரிபுலேஷன் பீரியட், ஆன்டி கிரைஸ்ட் காலத்துல சபையை பயங்கரமா துன்பப்படுத்துவார்கள். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், அந்த நேரத்துல வலு சர்ப்பம் மேரி முழுங்க போயிடுச்சான். மேரி முழுங்க போன உடனே அவன் காட்டுக்கு போயிட்டாங்க. இல்லைங்க, அந்த வலு சர்ப்பம் என்பதுதான் ஆன்டி கிரைஸ்ட். அதாவது பூமியில தள்ளப்பட்டது இல்லை, தள்ளப்பட்ட உடனே இந்த ஆன்டி கிரைஸ்ட் மேல சாத்தானானவன் வருகிறான். அவன் சபையை துன்பப்படுத்துகிறான். கிறிஸ்து சொன்னார், 2 ஸ்திரீகள் படுப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். 2 பேர் நிலத்தில் உழுதுருவாங்க, ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். கைவிடப்பட்டவர்களோ என்ன செய்யணுமாம்? காட்டுக்குள் ஓடி போங்கள். அதாங்க சபை. புரிதுங்களா? சபையில கொஞ்சம் பேர் எடுப்பார், கொஞ்சம் பேர் விடுவார். கிறிஸ்துவ தெரியாதவங்களும் விடுவார், கிறிஸ்துவுக்காக நிக்கிற தைரியம் உள்ளவங்களை விட்டுருவாங்க பூமியில. ஏன்னா மறுபடியும் ரகசியமாக சூழ்ச்சி சொல்லணும், 1,44,000 பேர் ரத்த சாட்சியாக சாகணும், மற்றவர்கள் காட்டுக்கு ஓடி போகணும். ஆனாலும் ஆன்டி கிரைஸ்டினுடைய திட்டம், அதாவது ஆன்டி கிரைஸ்டினுடைய போலீஸுங்க இவங்களை அழிக்கும்படிக்கு, கொல்லும்படிக்கு பின் சென்று போவார்கள். ஆனா தேவன் அவர்களை ஒப்பு கொடுக்க மாட்டார். அப்பதான் நடக்குது, பூமி அதிர்ச்சி நடக்குது, சுனாமி வருகிறது. இந்த காலத்தின்படி சுனாமி வருகிறது, இந்த ஜனம் அழிகிறது. தேவன் தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுகிறார். எத்தனை நாள்? 1260 நாள், 3.5 வருஷம், 42 மாதம். எல்லா கணக்கும் அந்த அதிகாரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும். எப்பங்க மீறி ஓடி போனாங்க? இத்தனை நாளில் இத்தனை வருஷம். இவங்க எப்படி போய் பேசுறாங்கன்னு பார்த்தீங்களா பிரியமானவர்களே? இது சபை பெற்றெடுக்குது என்றால் ஊழியத்தினுடைய அந்த பிரசவ வேதனை. இன்னொன்று, இது லிட்டரலாக நடந்தது அல்ல, இது ஆவிக்குரிய தரிசனம். புரியுதுங்களா? வெளிப்பாடு புத்தகம் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு, கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதை தேவன் தன்னுடைய ஊழியக்காரனுக்கு தூதன் மூலமாக வெளிப்படுத்தினதுன்னு இருக்கு. கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியது. அப்போ 12ஆம் அதிகாரத்தில் சொல்ல விஷயம் எதுவுமே இன்னும் நடக்கவில்லை, சம்பவிக்க வேண்டியதுன்னு ஆரம்பத்திலே இருக்கு. அப்போ எப்படி இந்த மேரி இயேசு 3.5 வருஷம் எங்க ஓடி போனாங்க? இதுக்கெல்லாம் பதில் வைக்க முடியுமா இவங்களால? சொல்லுங்க, பதில் வைக்க முடியுமா? ஏன்னா இவங்களுக்கு அந்த ஆவிக்குரிய விஷயமோ வசனமோ இவங்களுக்கு கிடையவே கிடையாது. அன்னை மரியாளாகவும் அவங்க சித்தரிக்கிறாரு யோவான். அன்னை மரியாளை திருச்சபையின் தாயாக, ஏன்னா அதுல போட்டிருக்கு திருச்சபையின் தாயாகவும் அதுல சித்தரிக்கிறாங்க. திருச்சபையின் தாயாக எங்க சித்தரிக்கிறாரு? நீங்க சித்தரிக்கிறீங்க. யோவான் திருச்சபையாக தான் சித்தரிக்கிறார், திருச்சபையின் தாயாக சித்தரிக்கிறீங்கள. ஸ்திரீ என்றால் திருச்சபையாக சித்தரிக்கிறார். நீங்க அதை தாயின்னு சொல்லி ஏமாத்துறீங்க, ஊரை ஏமாத்துறீங்க, ஃப்ராடுத்தனம் பண்றீங்க. கோடிக்கணக்கான ஜனங்களை நரகத்துள்ள தள்ள கூட வழியை பாக்குறீங்க நீங்க. ஆனால் அப்பாவிடமிருந்து தப்பித்து பாலை நிலத்தில் அவருக்கென குறிக்கப்பட்டிருந்த இடத்திற்கு பறந்து செல்லுமாறு பெரும் கழுகின் சிறகுகள் அவருக்கு அளிக்கப்பட்டன. ஓகே ஓகே, விளக்கு. கழுகுக்கு பெரும் சிறகுகள் கொடுக்கப்பட்டது போல அவளுக்கு கொடுக்கப்பட்டது. எவளுக்கு? மேரிக்கு கழுக போல 2 சிறகு கொடுத்துடுச்சு. மேரி அப்படியே பறந்து போறா இல்ல? ஓகே, விளக்காது. ஏன் ஜிப்பு போட்டு வைக்கிற? ஒரு புண்ணாக்கும் தெரியாது. கழுகை போல வேகமா ஆண்டவர் சொன்னார்ல, நீங்கள் எவ்வளவு சீக்கிரம் போற காட்டுக்குள் போங்க, பறந்து பார்ப்போம். சீக்கிரமா கைவிடப்பட்ட விசுவாசிகள், புத்தி உள்ளவர்கள், நமக்கு இந்த உலகத்தில் இன்னும் கொஞ்ச நாள் கூட வேலை இருக்குன்னு தெரிஞ்சு
ரகசியமாக வேலை செய்யறதுக்கு காட்டுக்குள் வேகமாக போகிறார்கள். அதான் கழுகினுடைய ரெக்கைன்னு அர்த்தம், வேகமாக போகிறார்கள் அர்த்தம். இல்லாத மேரிக்கு 2 கழுகுடைய ரெக்கம் கிடையாது, சபைக்கு ரெக்க கிடையாது, வேகத்தை காட்டுகிறது. அது அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அங்கு அவர் 3½ ஆண்டு காலம் பேணப்படுவார். அப்பெண்ணை வெள்ளம் அடித்து செல்லும் பொருட்டு அவர் பின்னால் அப்பாம்பு தன் வாயிலிருந்து 6 போல தண்ணீர் பாய்ந்தோட செய்தது. ஓகே, அது வழக்கம். அப்போ சாத்தான் வந்து பலவிதமான வேலை செய்யறான். பூமி அதிர்ச்சியை கொடுக்கறான், சுனாமி கொண்டு வருகிறான், இந்த ஜனங்க தப்பிச்சுட்டு போயிட்டாங்களா அவங்க சாகடிக்கணும்னு. அதுதான் விஷயம். சபையே இல்லாம பண்ணணும், அதான் அந்த விஷயம். ஓகே ஓகே என்று சொல்றதல்ல, விஷயத்த சொல்லணும். இப்போ மேரி ரெக்க பிடிச்சி போயிருக்கா, கழுகு ரெக்க கொடுத்துட்டு மேரி பறந்து போனாளா, வசனம் சொல்லணும், விளக்கம் சொல்லணும். ஓகே ஓகே சொல்றதல்ல விஷயம். ஆனால் நிலம் அப்பெண்ணுக்கு துணை நின்றது. அது தன் வாயை திறந்து அரக்கப்பாம்பின் வாயிலிருந்து பாய்ந்த வெள்ளத்தை குடித்து விட்டது. இதனால் அரக்கப்பாம்பு அப்பெண் மீது சினங்கொண்டு, அந்த பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு, பாருங்க, பகை பெண்ணுக்கு தான், ஆனா யார் கூட சண்டை போட போகுதுன்னா எஞ்சிய பிள்ளைகளோடு. அந்த பெண்ணினுடைய, பாத்தீங்களா, அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளை. இது யாருடைய, இந்த பிள்ளைங்க யாரு எஞ்சிய பிள்ளைகள்? வசனம் அதுலயே இருக்கு, வசனத்திலே பதில் இருக்கு. அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்தவர்கள். யாரெல்லாம் கடவுளுடைய வசனத்தின்படி வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறார்களோ அவர்களே அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். அப்ப புரிஞ்சுதா அந்த பெண்ணுடைய பிள்ளைகள் யாருன்னு? பெண் என்றால் சபை, சபை நிமித்தமாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள், அந்த பெண்ணுடைய பிள்ளைகள் இயேசுவுக்கு சாட்சியாக இருக்கின்றவர்கள். அதாங்க சபை. அப்ப சபையும் சபையினுடைய விசுவாசிகளும் கைவிடப்பட்டவர்கள் எல்லாம் அங்கே போயிடுது. இப்போ சபையினால ஜனக்கூட்டம் தான், இல்லைன்னு சொல்ல வரல. அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அந்த பிள்ளைகள் சிம்பிளான விஷயங்க, ஆவிக்குரிய கண்களை பாருங்க. இப்போ மேரியும் பிள்ளைகள்னா யாரு? யோசே, அப்புறம் யூதா, சைமன், இவங்கெல்லாமா, யாக்கோபு, இவங்கெல்லாமா அந்த பெண்ணின் பிள்ளைகள் தானே சொல்லியிருக்கு. மேயினா பார்த்தான பிள்ளைகள். அப்போ இங்கே வரும்போது என்னவாது? யாரெல்லாம் கடவுளுடைய வசனத்தின்படி வாழ்ந்து இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறார்களோ அவர்களே அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள், அந்த பெண்ணினுடைய எஞ்சிய பிள்ளைகள். இது தொடக்க நூல்ல சொல்லப்பட்ட வாக்கு தத்துவம் எங்க நிறைவு பெறுகிறது? திருவெளிப்பாடுல நிறைவு பெறுகிறது. தொடக்க நூல்ல சொல்லப்பட்ட அந்த உன் தலையை நசுக்குவேன்னு சொன்னது வெளிப்பாடு புத்தகத்துல நிறைவேறல, சிலுவையில், கல்வாரி சிலுவையில் நிறைவேறினது. ரத்தம் சிந்தன உடனே அவனுடைய தலை நசுக்கப்பட்டது. இங்க எங்க தலை நசுக்கியாச்சு? வெளிப்பாடு தலை நசுக்கப்பட்டாச்சா? உட்காந்துட்டு அங்கேயும் போட்டு 10 வருஷம் செமினாரில் படித்து ஒரு உப்புச்சப்பு இல்லாத பொய் பேசி ஜனங்களை ஏமாற்றுகிறார்கள் இவர்கள். ஆகவே அன்னை மரியாளை இறைவனே தேர்ந்தெடுத்தார். அவர் கன்னியாக கடைசி காலம் வரைக்கும் வச்சிருந்தாரு. தூய ஆவியானவருடைய அபிஷேகம் கொடுக்கும்போது அந்த மாடி வீட்டில் சீடர்களோடு அன்னை மரியாள் இருந்தார். பைபிள் வசனம் இருக்கு உங்களுக்கு, இல்லைங்களா? அப்ப இந்த அன்னை மரியாள் உடலோடு விண்ணகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா திருவெளிப்பாடு 12வது அதிகாரத்துல அந்த பெண் விண்ணகத்தில் காணப்பட்டார். திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரத்தில் அந்த பெண் விண்ணகத்தில் காணப்பட்டாளாம். எங்க, எந்த பெண்? எரேமியா புத்தகத்தில் இருக்க வானகர அக்னி அதுவா? அப்ப நான் நம்புறேன் இதோட போயிருக்கு, சரீரத்தோட பரலோகம் போயிருக்கு நான் நம்புறேன். உன்னை நம்ப வச்சது பயாஸ் 12வது பயாஸ் என்ற போப்பு, வேற ஒண்ணும் இல்லை. மாம்சம் ரத்தம் பரலோகம் சுதந்திரிப்பதில்லை, பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தவரும் பரலோகத்துக்கு ஏறினவரும் மனித குமாரனை இல்லாமல் வேற யாரும் இல்லை என்று இயேசு சொன்ன வசனம் இந்த ஃபாதர் பொய்ன்னு சொல்லிட்டாரு. அதான் இயேசு கிறிஸ்து சொன்ன வசனத்துக்கு தலை கீழாக நேர்மாறாக சொல்லுது இந்த கத்தோலிக்க சபை. இயேசு கிறிஸ்து மட்டும் தான் போயிருக்கு, ரத்த மாம்சம் போதில்லைன்னு சொல்லியாச்சு. இவங்க தலை ஏக்தம் ஆப்போசிட்டா பொய் சொல்லி ஜனங்களை நம்ப வைக்கிறாங்க. பிரியமான கத்தோலிக்க சகோதரர்களை, உங்களுக்கு ஒருவேளை என்ன கடிச்சு பிடிச்சி தின்னு ரத்தம் குடிக்கணும்னு உங்களுக்கு கோபம் வரலாம். எனக்கு அது ஃபூன்ற மாதிரி தான், புரியுதா? நான் கத்தோலிக்க இருந்து வந்ததுனால தான் எனக்கு அது சொல்லணும் என்ற ஒரு தைரியம் இருக்கு, ஒரு கர்த்தர் கொடுத்துற ஞானம் இருக்கு. நான் ஒவ்வொரு வசனத்தையும் புட்டு வைக்கிறேன். ஓகே ஓகே, அதை விட்டுரு. முதல் பரண கும்பரன் அதை விட்டுரு, விடுறதில்லை. ஒவ்வொரு பாயிண்டும் வசனமாக ப்ரூவ் பண்ணணும். நீ என்ன நம்புறது பிரச்சனை கிடையாது. வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதா? நீங்க சொன்னதுக்கெல்லாம்
வாசிச்சதுக்கெல்லாம் நான் வசனத்துடன் விளக்கத்தை வைத்திருக்கிறேன். உங்களால் இந்த விளக்கம் தர முடியுமா? விளக்கம் என்ன? அந்த ஸ்திரீ தான் மேரின்னு சொல்லிட்டீங்க. மேரிய வானத்தில் கண்டதுன்னு சொல்லிட்டீங்க. அப்போ அந்த மேரி பெற்றதான் இயேசுவாக இருக்குமானால் நான் கேட்குறேன், மேரி எப்போதான் 3 வருஷம் ஓடி போன காட்டுக்கு? இயேசு சிறு பிள்ளைய பெற்ற உடனே வானத்துக்கு 3 வருஷம் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா? மேரிக்கு கழுகுடைய ரெக்கை கொடுத்துட்டு பறந்து போனாளா காட்டுக்கு 3 வருஷம்? பதில் சொல்ல முடியுமா உங்களுக்கு? பிரியமானவர்களே, இப்படி பொய்ப்பித்தலாட்டம் பண்ணி ஜனங்களை வஞ்சித்து கான்ஸ்டன்டைனிலிருந்து ரோம சக்கரவர்த்திகளுடைய விசுவாசம் இல்லாத உபதேசத்தை பின்பற்றி பல மதங்களுடைய, இப்போ பாருங்க, இஸ்லாம்காரங்கிட்ட இருக்கும் அந்த மணி கிணி 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 கிணின்னு மணி. புத்திஸ்டுக்காரங்கிட்ட இருக்கும் இந்த ஜபமாலை. அதே மாதிரி இந்துக்கள் கிட்ட இருக்கும் ருத்ராட்ச மாலை. இது இவங்களும் கடைப்பிடிச்சிட்டாங்க இந்த மணி 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 மணி. ஈஜிப்சியன்காரங்கிட்டையும் இருக்கும் இந்த மணி. கொண்டு வந்து 53 மணி ஜபம் அப்படியே கொடுத்துட்டாங்க. இதுதான் அந்த அர்த்தம். இது இல்லாமல் வேற என்ன அந்த அர்த்தம்? அதை நம்ம புரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? இப்படி வேதம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு நேர்மாறாக விக்கிரக ஆராதனையும் சொரூபங்களும். அப்போ நம்ம சொன்னாங்க விக்கிரக ஆராதனை பண்ணலை. ஏன் விக்கிரகம்லாம் ஈன்னு இருக்கும். நாங்கள் சொரூபங்கள் செய்கிறோம். பார்க்குறதெல்லாம் சினிஸ்டாராக லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணி க்ரீம் எல்லாம் போட்டு அழகாக ப்ளூ கலர் சாரி கட்டி ஒரு அம்மா நிற்பாங்க. இதுதான் சொல்கிறீங்கல்ல நீங்கள்? இப்படி அல்ல, இப்படி ஒரு விஷயம் இல்லை. இதெல்லாம் கற்பனை கதைகள். நீங்கள் சொல்றதெல்லாம் நாங்கள் வசனத்தின்படி ஆணித்தரமா நாங்கள் பேசிக்கொண்டு வருகிறோம். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க சொன்னது ஏதாவது வசனம் இதாகுதா? ஆவலல்ல. ஆகையினால் பிரியமானவர்களே, கத்தோலிக்க உபதேசத்தில் நீங்கள் கெட்டு போகாதீங்கள். சொன்ன வசனத்தை யோசித்து பாருங்கள். ரட்சிப்புக்குள் வாங்க. கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய வருகை காலம் சமீபத்து கொண்டிருக்கிறது. கடைசி அக்காலம் துணிக்க போகிறது. யுத்த துணிகளும் பூமி அதிர்ச்சியிலும் கேள்விப்படுவீர்கள். ஆனாலும் திடமாயிருங்கள், நான் வருகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கிறிஸ்துவானவர் வரப்போகிறார், நம்மை எடுத்துக்கொள்ள போகிறார். கத்தோலிக்கர்களே, உங்களுக்கு ரேப்சரை பற்றி தெரியாது, மறுரூபத்தை பற்றி தெரியாது, எடுத்துக்கொள்வதை பற்றி தெரியாது. நீங்கள் படிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 41 52 வரைக்கும் படிங்க. விருப்பம் இருந்தால் படிங்க. கமெண்ட்ஸில் கேள்வி கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். என்னுடைய டெலிஃபோன் நம்பர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஃபோன் பண்ணி கேளுங்க. நீங்கள் தர்க்கம் பண்ணி அந்த மாதிரி இந்த மாதிரி நான் பதில் சொல்ல மாட்டேன். இப்போ சொல்லிட்டேன், புரியுதா? அதனால் நான் ஏற்கனவே குமாரசாமி கிட்டே நான் பதில் சொல்லும்போது சொல்லிட்டேன், நீ அந்த மாதிரி இந்த மாதிரி பேச நான் பதில் சொல்ல மாட்டேன்னு. இங்கே நியாயமாக எங்கிட்ட கேள்வி கேட்டால் பதில் வைக்கிறேன். புரியுதுங்களா? இவர்கள் சொல்கிற போல் அதில் விட்டுரு ஓகே இப்படியெல்லாம் கிடையாது. பின் பாயிண்டாக வசனப்படி பதில் சொல்லுகிறேன். கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். மேரி அல்ல நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி மரித்தவர், கர்த்தராக இயேசு கிறிஸ்து. உலகத்தில் அத்தனை பேருக்குமாக சிலுவையில் மரித்தார், உயர்த்தெழுந்தார். அவரை மட்டும் நீங்கள் விசுவாசித்தால் அவர் நமக்காக பரிந்து பேசுகிறார், பட்சபாதம் பண்ணுகிறார், மத்தியஸ்தராக இருக்கிறார். ஞான ஸ்நானம் பெறுங்க, கிறிஸ்துவுக்குள் வாழுங்க, கர்த்தர் உன்னை எடுத்துக்கொள்ளப்படலாம். கர்த்தர்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.